வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தற்சமயம் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற பள்ளிகளில் என்னென்ன பாட வாரியாக இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியலை வெளியிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போகிற நபர்களே, ஆசிரியர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த வேக்கன்சிஸ்லேருந்து எந்த வேக்கன்சிஸ் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க. ஸோ இது தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு, கவுன்சிலிங் இது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்திருக்கு கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாமே. அதே போல் பக்கத்து ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கா, அந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கா, இப்படி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கவுன்சிலிங் விட்டு டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே, ஒரு நாளுக்கு முன்னாடியே அல்லது 2 நாளுக்கு முன்னாடியே நமக்கு இது எல்லாமே வந்துடும். ஸோ இதோடைய பிடிஎஃப்பே நான் உங்களுக்கு வெப்சைட்டில் சொல்லியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அப்படின்றது ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் அந்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. சரிங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும். சில ஸ்கூலுடைய வேக்கன்சிஸ் எல்லாமே கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர் இருக்காங்க, ஆனால் வேக்கன்சிஸ் காட்டுது. ஸோ அதே மாதிரி மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கப்போ எல்லாருமே சொன்னாங்க முதுகலை ஆசிரியர்கள் விரைந்து பணி நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதி விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் மீண்டும் கூட பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் அப்படின்றத நம்ம தினசரி சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் நிச்சயமாக உயரும் நம்பிக்கையோடு இருங்கள். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய பேருக்கு இந்த டைம் பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே இல்லாது புதிய ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு, இவைகள் எல்லாமே வர இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க. நிறைய பேர் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு சொல்கிற நபராக இருந்தால் 100% எழுதி வைத்து கொள்ளுங்கள். முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க, இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி கொண்டு வைத்துக்கொள்வது இப்போ அவசியமான ஒரு விஷயம். ஸோ கலந்தாய்வில் எந்தெந்த பள்ளியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான அப்டேட் தாங்க இருக்கு. எந்தெந்த பள்ளியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் கூடுமா, செகண்ட் சிவிலிஸ்ட் வருமா, இப்படி எல்லாருமே கேட்கறதுக்கு ஒரே பதில் இதுதான். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போனஸ் மதிப்பெண்கள் ஒரு 5 மதிப்பெண்களாவது கொடுக்க போகிறாங்க கவுன்சிலிங் தொடங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த 5 மதிப்பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்புடைய சிவி எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முடிவடையும் தருவாயில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இவைகளை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய பிஜிடிஆர்புடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வரும், கவலையை விடுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். வேக்கன்சிஸ் உயர்வையும் நாம் எதிர்பார்க்கலாம். சில கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண்ணும் வழங்க போகிறாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நலத்தோடு நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா
மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தற்சமயம் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற பள்ளிகளில் என்னென்ன பாட வாரியாக இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியலை வெளியிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போகிற நபர்களே ஆசிரியர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த வேக்கன்சிஸ்லேருந்து எந்த வேக்கன்சிஸ் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க. ஸோ இது தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு இது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்திருக்கு கவுன்சிலிங் டேட் எல்லாமே. அதே போல் பக்கத்து ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கா, அந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கா, இப்படி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கவுன்சிலிங் விட்டு டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு நாளுக்கு முன்னாடியே அல்லது 2 நாளுக்கு முன்னாடியே நமக்கு இது எல்லாமே வந்துடும். ஸோ இதோடைய பிடிஎஃப்பே நான் உங்களுக்கு வெப்சைட்டில் சொல்லியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படின்றது ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் அந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. சரிங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும். சில ஸ்கூலுடைய வேகன்சிஸ் எல்லாமே கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர் இருக்காங்க, ஆனால் வேகன்சிஸ் காட்டுது. ஸோ அதே மாதிரி மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கப்போ எல்லாருமே சொன்னாங்க முதுகலை ஆசிரியர்கள் விரைந்து பணி நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதி விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் மீண்டும் கூட பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் அப்படின்றத நம்ம தினசரி சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் நிச்சயமாக உயரும் நம்பிக்கையோடு இருங்கள். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய பேருக்கு இந்த டைம் பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே இல்லாது புதிய ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு, இவைகள் எல்லாமே வர இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க. நிறைய பேர் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு சொல்கிற நபராக இருந்தால் 100% எழுதி வைத்து கொள்ளுங்கள். முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க, இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி கொண்டு வைத்துக்கொள்வது இப்போ அவசியமான ஒரு விஷயம். ஸோ கலந்தாய்வில் எந்தெந்த பள்ளியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான அப்டேட் தாங்க இருக்கு. எந்தெந்த பள்ளியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் கூடுமா, செகண்ட் சிவிலிஸ்ட் வருமா, இப்படி எல்லாருமே கேட்கறதுக்கு ஒரே பதில் இதுதான். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போனஸ் மதிப்பெண்கள் ஒரு 5 மதிப்பெண்களாவது கொடுக்க போகிறாங்க கவுன்சிலிங் தொடங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த 5 மதிப்பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்புடைய சிவி எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முடிவடையும் தருவாயில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இவைகளை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய பிஜிடிஆர்புடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வரும், கவலையை விடுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். வேக்கன்சிஸ் உயர்வையும் நாம் எதிர்பார்க்கலாம். சில கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண்ணும் வழங்க போகிறாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.